Hello friends, welcome to Rasi tips. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல கொசு பிரச்சனைக்கான ஒரு தீர்வு தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே வீட்டில் கொசு தொந்தரவு இருக்கும். இந்த மழை காலத்தில் சொல்லவே வேண்டாம். எப்போதும் இருக்கிறத விட அதிகமான அளவில் கொசு இருக்கும். இப்போ இந்த கொசுவை ஒழிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வேப்ப இலையை வச்சு எப்படி கொசுவை விரட்டுறதுங்கிறத பார்க்கலாம். வேப்ப இலையை நம்ம காய வைக்கணும். நீங்கள் வீட்டுக்குள்ளே போட்டு வச்சுட்டா கூட ஒரு பேக்கில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த வேப்ப இலை நல்லா காஞ்சிரும். இல்லை உங்களுக்கு நல்ல வெயில் அடிக்கிற மாதிரியான இடம் இருந்தால் அந்த வெயிலில் போட்டு கூட வேப்ப இலையை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வேப்ப இலையை நான் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வெயிலெல்லாம் வச்சு காய வைக்கல, வீட்டுக்குள்ளே போட்டு காய வச்சது தான் இந்தளவுக்கு நல்லா மொறுன்னு காஞ்சிருக்கு. இப்போ இந்த வேப்ப இலையை வச்சு எப்படி நம்ம கொசுவை விரட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் இருக்கிற பழைய பிளேட்டு, பழைய பாத்திரங்கள் இருந்தால் போதும். அதில் இந்த வேப்ப இலையை போட்டு இதோட ஒரே ஒரு கற்பூரத்தை மட்டும் போட்டு நம்ம கொளுத்தி வச்சிட்டோம்னா அந்த கற்பூரத்தோட ஸ்மெல்லுக்கும் வேப்ப இலையோட ஸ்மெல்லுக்கும் அது எரிஞ்சு அந்த புகையாக நம்ம வீட்டிலலாம் வரும்போது அந்த புகையோட ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக கொசு வரவே வராது. அப்படியே வந்த கொசுவுமே மயங்கி கீழே விழுந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.